கூகுள் இல்லைனா குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்டிஐ ஆன்லைன் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஷோ ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே இருக்க டேப்லேயே உங்களுக்கு சப்மிட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸை செக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரதான் நமக்கு ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம இன்ஸ்டியூட் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பப்ளிக் அத்தாரிட்டியில் நம்ம இன்ஸ்டியூட்டோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர்றது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கோமோ அதே டீட்டெயில்ஸை இங்கே காப்பி பேஸ்ட்டோ இல்லை ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதர் டீட்டெயில்ஸில் இன்னொன்று வந்து பின்கோடு, கண்ட்ரி, ஸ்டேட்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்து மேண்டட்ரி இல்லை தான், பட் இருந்தாலும் அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோ ஆகிறது வந்து நமக்கு ரெக்வஸ்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து இந்தியன் சிட்டிசன், அப்புறம் வந்து பிலோ பாவர்ட்டி லைன்லாம் கேட்கும். பிலோ பாவர்ட்டி லைனில் நம்ம எப்பயுமே நோ தான் கொடுக்கணும், எஸ் கொடுக்கக்கூடாது. நோன்னு கொடுத்தா தான் நமக்கு ₹10 ஃபீ பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு நமக்கு ஓப்பன் ஆகிறது தான் ஆர்டிஐ ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நம்ம டைப் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபார்மேட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டால் போதும். சில பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு குரூப்னால் 1ன்னு கொடுங்க, இல்லைனா 2ன்னு கொடுங்க, இல்லைனா போத்துன்னு கொடுங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 022ன்னு ஆரம்பிக்கும். எஸ்ஐஆர்சியாக இருந்தால் அதை மட்டும் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. ரோல் நம்பரில் அட்மிட் கார்டில் என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதையே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் எத்தனை பேப்பர் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேப்பர்ஸோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு குரூப்புக்கு தெரியாமல் 8 பேப்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் நேம்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டு அகைன் அந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைல் வந்து நம்ம அட்மிட் கார்டு ஃபைல் வந்து பிலோ 1 MBக்குள்ளே இருக்கணும். அது PDF ஃபைலாக மட்டும்தான் இருக்கணும். அதோட நேமும் 12 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணும். அகைன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு தடவை அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா கொடுக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கேப்சா கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டேப் ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் டேப்பில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ₹10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் மோட் அண்ட் பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பே கொடுக்குற மாதிரி இருக்கும். பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI எக்ஸட்ரா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். நான் வந்து UPI மூலயமா, அதுவும் பர்டிகுலராக QR கோடில் நான் பே பண்ணேன். நீங்கள் பே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரெமிட்டன்ஸ் ஃபார்ம் வரும். அந்த ரெமிட்டன்ஸ் ஃபார்மை ஒரு ஜஸ்ட் ப்ரூஃப்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த வெப்சைட்டே அகைன் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு RTI வெப்சைட்டுக்குள்ளே போகும். அப்படி போன உடனே உங்களுக்கு உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ஆயிடுச்சுன்ற ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரியணும்னா நீங்கள் மேலேயே பார்க்கலாம், வியூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்கள் இமெயில் ஐடியும் கொண்டு போயிட்டு அந்த வியூ ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியும். கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து, இன்ஸ்டியூட் சைட்லேருந்து நமக்கு 30 டேஸ்க்குள்ளே ரிப்ளை வந்தாகணும். ஓகேவா?